யூடியூப்பில் இப்போ வீடியோ போடாமல் இருந்ததுக்கு எனக்கு நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்காமல் இருக்கார் நம்ம யூடியூப் சார். நம்ம யூடியூப்பில் கைட்லைன்ஸ் படி நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம போடாமல் விட்டுட்டோம். பார்த்தீங்களா, இப்போவே பாருங்கள், ஒரு நபர் இருந்தவங்க 31 நபர் இருந்தவங்க 30 பேர் காணாமல் போயிட்டாங்க. நம்ம போடாமல் இருந்த தப்பு தான், அது நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு காரியம் இல்லை. உடம்பு பாருங்கள் பயங்கரமாக எரிச்சு குண்டு ஆகிட்டேன், குண்டு ஆகிட்டேன். என்ன பண்ணுறது, 2 மாதம் என்னால் வீடியோ போட முடியல அவன் போனதுனால. நிறைய பேர் திட்டுவேன், என்னடா ஒருத்தனை வாரான் போகிறான், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன் பொசுக்குன்னு காணாமல் போகிறேன்னு நினச்சிப்பாங்க. நமக்கு யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கணும்லாம் இல்லை, நம்மளால் 4 மக்கள் சிரிக்க வைக்கணும். அதே மாதிரி ஆக்டிங் போகணும்லாம் இல்லை. கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு வீடு கட்டணும். அந்த வீட்டுக்காண்டி எதுலெல்லாம் மணி சோர்ஸ் பண்ணலாமோ அதிலெல்லாம் மணி சோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். கடன் வாங்காமல் வீடு கட்டணும், அதுதான் என்னுடைய பெரிய எய்ம். ₹1 கூட யார்ட்டையும் கடன் வாங்கிடக்கூடாது, லோனே வாங்கிடக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா இந்த லோன்னால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டவே கஷ்டப்படுற காலத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த லோனுக்காண்டி கவர்மெண்ட் ஸ்கூலில் பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. என்ன பண்ணுறது, நம்ம வந்து இந்த மாதிரி யூடியூப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு இப்போ சமூக வலைதளங்கள் நிறையா இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் ஏதாவது லேர்ன் பண்ணலான்ட்டு தான். லைவில் தான் லைவ் போயிட்டுருக்கு இது யூடியூப்பில். 2 மாதம் கழிச்சு வீடியோ போடுறதுனால அதனால் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுருக்கேன். இது வரைக்கும் ஒரு 42 பேர் வந்தாங்க, இப்போ ஒரு 8 பேர் வராங்க. பார்க்குறவங்க அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன். கமெண்ட் இது ஆன் வச்சுருக்கேனா? நல்லா தான் வச்சுருக்கேன். ஹைலைட் சேவ் யுவர் சேனல். இது எனக்கு ரொம்ப நாள் ஆச்சதுனால லாஸ்ட்டு மினிட் ஆஃப் வீடியோஸ் ஆஃப் நியூ மினிட்ஸ் என்ன சொல்கிறாங்க நமக்கு ஒன்றும் புரியல. இன்னும் கொஞ்ச நாளுக்கு வீடியோவை பற்றி போடுறத பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 2 மாதம் டச் விட்டு போச்சு. கமெண்ட் பண்ணுங்களேன், யாராச்சும் ஒரு ஹாய் பண்ணிட்டு பண்ணுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் வருதான்னு. பேபி உன் ஃபோன் கொண்டா, பேபியோ உன் ஃபோனை கொண்டா, கமெண்ட் வருதான்னு பார்க்கலாம். நம்ம எதுவும் கமெண்ட் எதுவும் ஆப் பண்ணி வச்சிட்டோன்னு தெரியல. ஏன்னா இத்தனை நண்பர்கள் பார்க்குறாங்க, அவங்க கமெண்ட் எதுவும் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. பைது, பைது இப்படா இருக்க, நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இவங்ககிட்ட நான் கேட்டேன், இவன்கிட்ட கேட்டேன், பார்ட்டியில் கேட்டேன். அதுக்கு நம்ம ஊட்டிலே இருக்குதான் அது ஹாஸ்பிட்டல், பிஎஸ் ஹாஸ்பிட்டல், அங்கே போய் பண்ணால் போதுமா? பைதா அந்த பிஎஸ் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஃபஸ்ட்டு பகவதி நேராக போகணுமா, பகவதி போயிட்டு பகவதியிலேருந்து கேட்கணுமா என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும்னு. அப்புறம் இந்த பிஎஸ் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குண்டா போய்தோ, நல்லா இருக்குண்டா, கடையில் இருக்க. நான் நேற்றோடு உன்னை பார்த்தேன், ஒன்றும் நீ குனிஞ்சிட்டு ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருந்த போல். நான் நல்லா இருக்கேன்டா. கேட்டதுக்கு தான் பையன் சொன்னால், இந்த மாதிரி பகவதியில் போய் ஃபஸ்ட்டு கேளுங்க, பகவதியில் கேட்டுட்டு அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க என்ன வேணும் அப்படின்னு. செலவெல்லாம் ஒன்றும் பெருசு இருக்காது. பிஏஎஸ் போனீங்கன்னா, பிஏஎஸில் வந்து பிஎஸ் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அங்கே 1 மாதத்துக்கு போய் அப்ளை பண்ணிட்டு வரணும். 1 மாதம் கழிச்சு அவங்களே கூப்பிடுவாங்க சர்டிஃபிகேட்டுக்கு. அந்த அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா சாயங்காலம் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு பகவதியில் சொல்லி வச்சிங்கன்னா பகவதியில் போய்ட்டு அந்த லைசன்ஸ் வாங்கிட்டு அப்புறம் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் நீங்கள் எங்கே போய் டியூட்டி கேட்கணும் அப்படின்னு. இப்போ 1 மாதம் ஆகுமா? அன்னைக்கு 84 வேலை எடுத்துட்டானாமா பார்த்தி, 86 வேலை செஞ்சுட்டானா. அப்புறம் இப்போ இதோ இப்போ இருக்க கடையில் இப்போ எப்படி போகுது? அன்னைக்கு சாயந்தரமே கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. அது இல்லையா, பார்த்தி சொன்னான். பார்த்தி வந்துட்டு 1 மாதம் கழிச்சு அவன் எப்போ 2015 வாங்கிட்டானா. 15 இப்போ 10 வருஷம் ஆச்சான் வாங்கி. எவனை கேட்டாலும் 10 வருஷம் ஆச்சு 5 வருஷம் ஆச்சுங்கிறானுங்க. நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அவன்கிட்டையும் டவுனில் இருந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கூப்பிடுன்னு சொல்லுங்கள் சுரேஷ் கிட்டையும்.
சர்டிஃபிகேட் அன்னைக்கு